ஓம் மகிஜாயுத்மகே தண்டகஸ்தாய தீமிகே தன்னோ வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, துரோகிக்கும் இன்னொரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ராசினா அது துலா ராசிக்காரங்க தாங்க. துரோகிகளை கூட நண்பர்களாக மீண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் உங்களிடம் உண்டு. சரி, அப்படிப்பட்ட உங்களுக்கு துரோகியாகவும் எதிரியாகவும் சில ராசிக்காரர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. அப்படிப்பட்ட ராசிகள்ல முதல் ராசியா உங்களுக்கு வரக்கூடியது துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மீன ராசியிலோ மீன லக்னத்திலோ பிறந்தவங்க. உங்க வாழ்க்கையில இருந்து அவங்க மூலமா கடன் பிரச்சனையோ இல்லை அவங்களே உங்களுக்கு எதிரியாகவோ அல்லது நோய் சம்பந்தமான பிரச்சனைகளோ அவர் மூலமா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்க கடன்காரனா மாறுறதுக்கு அவங்க ஒரு காரணமா இருப்பாங்க. அவங்க நல்லவர்களாகவே இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய சில தவறுகளால் இந்த பாதிப்பு உங்களுக்கு ஏற்படும். அடுத்தபடியா அந்த துளாராசி பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க அவங்க மூலமா ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை உருவாவதற்கு வாய்ப்பு அதிகம். அல்லது மறைமுகமான எதிரியாக மறைமுகமான வழிகளில் உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பவர்களாக இருப்பாங்க. அல்லது அவங்களுடைய பஞ்சாயத்துக்கு அவங்களுடைய பிரச்சனைக்கு நீங்க தலையிட்டு அது தேவையில்லாத பிரச்சனையா உங்களுக்கு உருமாறும். அடுத்தபடியா இந்த மிக முக்கியமா சொல்லக்கூடியது இந்த கன்னி ராசியில பிறந்தவங்க, அல்லது கன்னி லக்னத்துல பிறந்தவங்க, இவங்க மூலமா உங்களுடைய பணம் நேரம் போன்ற விஷயங்கள் விரயமாவதற்கு வாய்ப்பு உண்டு. அவங்களால அதீதமான ஒரு பயணம் டிராவல் அதிகமாக ஏற்படுறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இந்த 3 ராசிக்காரர்கள் இயற்கையாகவே நல்லவர்களாகவே இருந்தாலும் உங்கள்கிட்ட அவங்க செய்யக்கூடிய சில தவறுகள் சில பிழைகளால உங்க வாழ்க்கை பெரிதளவு பாதிப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு பல நேரத்தில் எதிரிகளாக அவர்கள் உருமாறக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்குங்க. சரிங்களா? ஸோ இது போக நிச்சயமா இந்த உறவுகளோடு நல்ல பழக்க வழக்கம் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சா, துளாராசிக்காரங்க நினைச்சா, கண்டிப்பா நீங்கள் பெண் தெய்வ வழிபாடு சப்த கன்னிமாருடைய வழிபாடுகளை தவறாம பண்ணுங்க வெள்ளிக்கிழமை என்று. அது ரொம்ப ரொம்ப நன்மை இருக்கும். திருப்பி சொல்றேன், இவங்க நல்லவர்களாகவே இருந்தாலும் இவர்களால் உங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்ய தவிர்க்க முடியாது. சரிங்களா? எல்லோருக்கும் இங்க எல்லாரும் நல்லவனா இருக்க முடியாது. அது தெளிவா புரிஞ்சுங்க. இதற்காக இந்த பதிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களோட ஒரு பழக்க வழக்கத்தை நல்ல விதத்துல கொண்டு போய்க்கிறதுக்காகத்தான். அது இயற்கையாக நடக்கூடிய ஒரு அமைப்பு. மேலும் அதை தவிர்க்கிறதுக்கு கொஞ்சம் கவனத்தோட அவங்களுடைய பழக்க வழக்கத்தை கொடுக்கல் வாங்கல நீங்க வச்சுக்கிட்டா அந்த பழக்க வழக்கம் உங்களுக்கு நல்ல முறையில இருக்கும். சரிங்களா? தவறாம இதை நீங்க ஃபாலோ பண்ணிங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.